ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு டென்டல் ட்ரீட்மெண்ட் சேஃபா? கண்டிப்பாக சேஃப் தாங்க. நார்மல் பிளட் ப்ரெஷரோட லெவல் 140-90 மில்லிமீட்டர் இருக்குல்ல, 160-100 வரைக்கும் ரொம்ப சேஃபாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் வித் ஒரு பாதுகாப்பு உபகரணம். இதை தாண்டி ஒரு 160 அண்ட் எபோ அல்லது 100 அண்ட் எபோ இருந்துன்னா டென்டல் பேசிஸ் அனுப்பிச்சிட்டு ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்ணிக்கலாம். ஏன் டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு இது என்ன சம்மந்தப்படுத்தும் அப்படின்னா, எனக்கு தெரியும் கேளுடா. டென்டல் ட்ரீட்மெண்ட் வரவங்களுக்கு ஆன்சைட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா இன்னும் பிபி கொஞ்சம் அதிகமாகும். நம்ம யூஸ் பண்ற அனஸ்தீசியால அட்ரினலின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கும். அந்த கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். மூணாவது பாயிண்ட், பிபியோட லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது நம்ம பல் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ப்ளீடிங் கொஞ்சம் ப்ரொஃப்யூஸா இருக்கும், கொஞ்சம் அதிகமா இருக்கும், சில சமயம் கண்ட்ரோல் இல்லாம வந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த 3 காரணங்கள் தான் மெயினா பார்த்துக்கிறோம். பிபிக்கு மாத்திரை எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஃபைலையும் மருந்து மாத்திரையும் கொண்டு போனீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா சில வகையான மருந்து மாத்திரைகள் என்ன பண்ணும் அப்படின்னா பேஷண்டோட மவுத்தை ட்ரைனஸ் ஆஃப் மவுத் கொண்டு வருங்க. அதனால பேஷண்ட்டுக்கு வந்து மவுத் ரொம்ப ட்ரையா இருக்கும், சொத்தைகளை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சில மருந்து என்ன பண்ணும் அப்படின்னா கம்ஸை வந்து என்லார்ஜ் பண்ணுங்க. கம்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்வெல்லனாகி பெருசான மாதிரி இருக்கும். ஒரு பர்டிகுலர் மருந்துனால அந்த மாதிரி வரும். அதெல்லாம் கொண்டு போனோம்னா அந்த மருந்து தான் கண்டுபிடிச்சி டென்டிஸ்ட் சொன்னாங்கன்னா நீங்கள் திருப்பி ஜென்ரல் பிசிஷியன்ஸ்கிட்ட போய் மாற்றிக்கலாம் அந்த மருந்தை. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தகவலுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க, விசிட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க.